சமீப காலமாக தரவு பாதுகாப்பு மற்றும் என்கிரிப்ஷன் குறித்த விவாதங்கள் தீவிரமடைந்துள்ளன. குறிப்பாக வாட்ஸ்அப் போன்ற செயலிகள் இந்திய பயனர்களின் தரவை எவ்வாறு கையாள்கின்றன என்பது முக்கிய கேள்வியாக உள்ளது. இந்த சூழலில் சோஹோ நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவின் கருத்துக்கள் கவனத்தை ஈர்த்துள்ளன. இந்திய பயனர்களின் தரவு பாதுகாப்பு குறித்து அவர் தெளிவான விளக்கங்களை அளித்துள்ளார். இது இந்திய தொழில்நுட்ப ஆர்வலர்கள் மற்றும் வணிகங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியாகும். ஸ்ரீதர் வேம்புவின் கூற்றுப்படி, அரட்டை மற்றும் பிற சோஹோ செயலிகளின் இந்திய பயனர்களின் தரவு இந்தியாவிலேயே ஹோஸ்ட் செய்யப்படுகிறது. மும்பை, டெல்லி, சென்னை ஆகிய நகரங்களில் தரவு மையங்கள் செயல்படுகின்றன. விரைவில் ஒடிஷாவிலும் புதிய மையம் அமையவுள்ளது. அரட்டை செயலி அமேசான் வெப் சர்வீசஸ், மைக்ரோசாஃப்ட் அசூர் அல்லது கூகுள் கிளவுட் போன்ற தளங்களில் ஹோஸ்ட் செய்யப்படவில்லை. போக்குவரத்து வேகத்தை அதிகரிக்க சில பிராந்திய சேவைகளை பயன்படுத்தினாலும் தரவு அங்கு சேமிக்கப்படுவதில்லை. அரட்டை செயலி குறித்த சில தவறான தகவல்களை சரிசெய்ய வேம்பு விரும்பினார். ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் சோஹோவின் அமெரிக்க முகவரி இருப்பதற்கான காரணத்தையும் அவர் விளக்கினார். ஆரம்ப நாட்களில் அமெரிக்காவில் உள்ள ஒரு ஊழியர் சோதனை நோக்கங்களுக்காக கணக்கை பதிவு செய்ததால் இந்த முகவரி உள்ளது. அது ஒருபோதும் மாற்றப்படவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். அனைத்து சோஹோ சேவைகளும் தங்களுக்கு சொந்தமான வன்பொருள் மற்றும் திறந்த மூல மென்பொருள் கட்டமைப்புகளில் இயங்குகின்றன. லினக்ஸ் ஓஎஸ் போன்ற திறந்த மூல தளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அனைத்து சோஹோ தயாரிப்புகளும் இந்தியாவிலேயே உருவாக்கப்படுகின்றன. எங்கள் உலகளாவிய தலைமையகம் சென்னையில்தான் உள்ளது. உலகளாவிய வருமானத்திற்கு இந்தியாவிலேயே வரி செலுத்துகிறோம். ஒரு உலகளாவிய நிறுவனமாக சோஹோ 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் அலுவலகங்களை கொண்டுள்ளது. அமெரிக்காவில் எங்களுக்கு வலுவான இருப்பு உள்ளது. அது ஒரு பெரிய சந்தையாகும். அரட்டை என்பது தமிழில் சாதாரண அரட்டை என்று பொருள்படும் ஒரு மெசேஜிங் செயலியாகும். இது வாட்ஸ்அப் போன்றே தனிப்பட்ட மற்றும் வணிக பயன்பாட்டிற்கானது. செய்திகள் அனுப்புதல், குரல் மற்றும் வீடியோ அழைப்புகள் செய்தல், ஆவணங்களை பகிர்தல், கதைகள் மற்றும் ஒளிபரப்பு சேனல்களை பயன்படுத்துதல் போன்ற அம்சங்கள் இதில் உள்ளன. தொலைபேசி அழைப்புகளுக்கு எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷன் உள்ளது. அரட்டை செயலிக்கு நவம்பரில் ஒரு பெரிய வெளியீடு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ், தர்மேந்திர பிரதான், பியூஷ் கோயல் ஆகியோர் சமூக ஊடகங்களில் இதை ஆதரித்த பிறகு செயலி திடீரென பிரபலமடைந்தது. ஆப் ஸ்டோரில் அதிகம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட செயலியாக அரட்டை மாறியுள்ளது. கூகுள் பிளே ஸ்டோரில் முதல் 100 இடங்களுக்குள் வரவிருக்கிறது. 3 நாட்களில் அரட்டை செயலியின் போக்குவரத்து 100 மடங்கு அதிகரித்துள்ளது. புதிய பதிவுகள் ஒரு நாளைக்கு 3000லிருந்து 3,500 உயர்ந்துள்ளன. மற்றொரு 100 மடங்கு அதிகரிப்புக்கான சாத்தியக்கூறுகளை சமாளிக்க அவசர கால அடிப்படையில் உள்கட்டமைப்பைச் சேர்த்து வருகிறோம். மேலும் சிக்கல்களை சரிசெய்ய குறியீட்டை மேம்படுத்தி வருகிறோம். இந்திய பயனர்களின் தரவு இந்தியாவிலேயே பாதுகாப்பாக ஹோஸ்ட் செய்யப்படுகிறது என்பதை சோஹோ உறுதிப்படுத்துகிறது. இது தரவு இறையாண்மை மற்றும் தனியுரிமைக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. அரட்டை செயலியின் விரைவான வளர்ச்சி சோஹோவின் அர்ப்பணிப்பையும் இந்திய தொழில்நுட்பத்தின் திறனையும் காட்டுகிறது. இது இந்திய பயனர்களுக்கு ஒரு நம்பகமான மாற்றுத் தீர்வை வழங்குகிறது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.